இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்குள்ள டாபிக் நம்ம பார்க்க போறோம், பிசாசின் அதிகாரத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஸோ ஏசப்பா மார்க் 1 அதிகாரத்தில் 32 34 வரைக்கும் சொல்றது என்னன்னா, சாயங்காலம் ஆகிய சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா, சாயங்காலம் ஆன உடனே சன்செட், சூரியன் அஸ்தமாகிற நேரத்தில் நிறைய பேர், அதாவது சாயங்காலம் ஈவினிங் டைமில் எல்லாம் நோய்வாய்ப்பட்டவங்க பிசாசு பிடித்தவங்களெல்லாம் ஏசப்பங்கிட்ட கொண்டு வராங்க. எல்லாரும் கூடி அங்க அநேக வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க எல்லாம் ஏசப்பா கிட்ட ஓடி வந்தாங்க. அதுல நம்ம பார்க்கிறோம், பிசாசை பிடித்தவர்களை ஏசப்பா சொஸ்தமாக்கினார் என்று. அவர்களை பேசுவதற்கு கூட இங்க இடம் கொடுக்கவில்லை, அவர்களை துரத்தி விட்டார் என்று வேதம் தெரிவிக்கிறது. ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம், பிசாசு பிடித்தவர்கள் பிசாசால் உபத்திரப்படுத்தப்பட்டவர்கள். எவ்வளோக்கு அவங்கள டார்மெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த பிசாசு. அலக்களிப்பு. ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கும்போது, அதுவும் அசுத்த ஆவி இருக்கும் பொழுது, அந்த மனுஷனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். அதை சொல்லவே முடியாது. அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு விடுதலை தான் பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் பிசாசு அவர்களை ஏன் ஆதிக்கம் செலுத்துதுன்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவரை தேடாவிட்டால், நமக்கு யார் ஏசப்பான்னு தெரியலன்னா, எளிதாக பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக உள் பிரவேசிக்கும். பிசாசு உள் பிரவேசிக்கும் போது அந்த வீடு சுத்தமாக இருக்கும், அப்போதான் உள்ள பிரவேசிக்கும். அதுக்கு சாதகமாக இருக்கிற மனுஷனிடத்துல தான் போய் அந்த பிசாசு தஞ்சம் அடையும். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம், பிசாசு பிடித்தவர்கள் அநேகர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஸோ நம்ம இங்க பார்க்குற ஒரு கதையில என்ன பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு 2000 பிசாசுகள் பொடித்திருந்தது. அந்த 2000 பிசாசுகள் பொடித்திருந்த அந்த மனுஷனுக்குள்ளாக அந்த ஆவிகள் அந்த மனுஷனை மிகவும் அலக்களித்து, அந்த இடத்துல அங்க பார்த்தா நம்ம கிரேவியார்டு பக்கத்துல இரவும் பகலும் அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல மக்கள் அந்த இடத்துல பிரவேசிக்க முடியாத ஒரு இடமாக இருந்தது. அப்படி அந்த மனுஷனுடைய ஒரு நிலைமை. சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்த அந்த மனுஷன் அந்த கத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த மனுஷனுடைய தஞ்சமும் இருந்தது. ஏன்னா பிசாசு அவனுக்குள்ளாக இருந்தது. ஒரு பேய் இல்லை, 2 பேய் இல்லை, கிட்டத்தட்ட 2000 பிசாசுகள், சாத்தான் சொல்லக்கூடிய அந்த பிசாசு உள்ளே இருந்தது. ஸோ பிசாசுக்கு ஒரு என்ன சொல்லப்படுதுன்னா, பிசாசுக்கும் ரேங்கிங்ஸ் இருக்கு. சொன்னபடி இந்த ஜான் விக்லிஃப்னு சொல்றவர், அவர் இதை பத்தி அழகாக வர்ணிச்சிருக்கிறாரு. 7 அந்த பிசாசுக்குள்ள ரேங்கிங்க, 7 கொடிய பாவங்களும் அது நரகத்தின் 7 இளவரசர்களை என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இதுதான் 7 கொடிய பிசாசுகள். ஸோ இந்த பிசாசுகள் நம்ம பார்த்தோம்னா, லூசிஃபர்னு முதல்ல தெரிய வருது. அந்த லூசிஃபர் பேர் என்னன்னா பெருமை, பிரைடு. 2வது பிசாசு பேர் லேவியத்தன், பீல்ஸ்பப்னு சொல்லப்படுது. அதுக்கு அர்த்தம் பொறாமை, என்வி, பொறாமை கொண்ட பிசாசு. சாத்தான் 3வது, கோபம், ராத், கோபம், சாத்தான்னு சொன்னா கோபம். அபாதன், அபாதன்னா ஸ்லோ, ஸ்லோத்துனா நீங்க பார்க்குற சோம்பல். ஸ்லோத்தை நீங்க பார்க்குறீங்களா, ஒரு மிருகத்துக்கும் அந்த பேர் இருக்குது. அது மெல்ல மெல்ல நகர்ந்து போகும். அது சோம்பலின் ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்தால் அவன் மிகவும் சோம்பேறியா இருப்பான். மேமன்னு சொன்னா கிரீட், தான் பேராசை பிசாசு 5வது. 6வது நம்ம பார்க்கும்பொழுது கிளட்டனி, பெருந்தீனி, பெல்ஃபெகர்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பெருந்தீனி பிசாசு யாருக்குள்ளாக இருக்குதோ அவங்க அதிகமாக ஓவர் ஈட்டிங், அந்த ஹேபிட்டுக்கு அடிமையா இருப்பாங்க. அஸ்மோடஸ் அப்படின்னா காமம் கொண்ட அந்த பிசாசு, லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி 7 வகையாக ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. லூசிஃபர்னா ப்ரைடு, ப்ரைடுனா நமக்கு ஒரு பெருமை, பெருமை நமக்குள்ளாக மனுஷனுக்குள்ளாக வந்துச்சுன்னா, மேட்டின்மை, பெருமை இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அப்போவே அவன் தேவ சமூகத்துக்கு முன்பதாக விழுந்து விட்டான். ஏன்னா அவனுக்குள்ளாக அந்த பிசாசு புகுந்திருக்கும். பொறாமை, இப்படி
ஒரு சின்ன சின்ன விஷயம் போல நமக்கு தெரியுதானா, இதெல்லாம் பெரிய காரியங்கள். இப்படி பல வகையாக அவர்கள் அந்த காலகட்டத்தில் இதுக்கு இந்த பெயரை கொடுத்துருக்காங்க. ஸோ 7 நரகத்தின் 7 இளவரசர்கள். ஸோ டீமன் பற்றி நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிசாசை நீங்கள் துரத்தணும்னா நீங்கள் தெய்வ பிள்ளைகளாக இருக்கும்பொழுது எளிதாக பிசாசை துரத்த முடியும். ஈஸிலி யூ கேன் சேஸ் த டீமன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் டீமன்ஸ் வந்து தே ஆர் இன்வால்வ் இன் த மார்க்கெட். எப்படின்னா நம்ம கொண்டுட்டு வர ஒரு ப்ராடக்ட் மூலமாக கூட ஒரு பொருள் வீட்டுக்கு வருதுன்னா அந்த பொருள் மூலமாக கூட பிசாசு உள்ள ஈஸியாக எளிதாக வந்துவிடும். மக்கள் வந்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன், சாத்தான் சபைக்கு போகிறவங்க அடிக்டட் டு சேட்டன், ஆல்ரெடி சோல்ட் டு டெவில், பிசாசுக்கு விற்கப்பட்டவர்கள். பிசாசு ஆலயத்துக்கு போவாங்க. ஸோ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விரோதமாக ஒரு ஒர்க்ஸ் ஆஃப் டார்க், ஒர்க்ஸ் ஆஃப் டெவில் நம்ம பார்க்க முடியும். இந்த ஒர்க்ஸ் ஆஃப் டெவில் வந்து இருட்டின் அதிகாரம் கொண்ட இந்த பிசாசு வந்து மேஜிக் வேர்ல்டில் நீங்கள் பார்க்கலாம், சேட்டனிக் வேர்ல்டில் பார்க்கலாம், அக்கல்ட் வேர்ல்டில் பார்க்கலாம், ஸ்பிரிட் வேர்ல்டில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பல வகைகளில் பிரிக்கப்பட்ட இந்த ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளாக எளிதாக புகுந்து அதனுடைய வேலையை காட்ட முடியும். ஸோ மந்திரத்தினால சாத்தானின் உலகத்தில் போயிட்டாங்க. ஆவி, ஸோ இந்த அசுத்த ஆவிகளை குறித்து படிக்கிற அந்த டார்க் வேர்ல்டு, அதில் கூட அசுத்த ஆவிகளை பற்றி படிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த அக்கல்டிசம் மாதிரி தான் இதுவும். போய் அவங்க முகர்ந்து பார்ப்பாங்க பிசாசு எப்படி பிசாசு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்டடி இருக்குது அமெரிக்காவில் கூட, வெளிநாடுகளில் கூட அது அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பிரிட்டை பற்றி படிக்கிற படிப்பு கூட இருக்குது. ஸோ இதிலெல்லாம் தெரியாமல் போய் உள்ளே போய் சிக்கி கொள்கிறவங்களுக்கு பிசாசு பயங்கரமாக அவர்களை அழக்கடிக்கும். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் தட் நாட் டு கெட் இன் டு த டெரிட்டரி ஆஃப் சேட்டன். சாத்தானுடைய டெரிட்டரிக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ் கொடுப்பாங்க. அவங்கள அறியாமல 2 கொம்பு வச்சு அட்வர்டைஸ் கொடுப்பாங்க. பிசாசுக்குள்ள ஆடையை போட்டு அட்வர்டைஸ் கொடுப்பாங்க. பேட்மேன், சூப்பர்மேன், இப்படியெல்லாம் அட்வர்டைஸ் கொடுப்பாங்க. என்னைக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு அவங்க சாத்தானுக்கு விற்கப்பட்டவர்கள். ஸோ சாத்தானுக்கு அவர்கள் எளிதாக விற்கப்பட்ட அங்கே சாத்தானுடைய ஆளுகை இருக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரவாயில்ல, நம்ம இப்படி எளிதாக நம்ம ஏன்னா இது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிசாசு இப்படி தான். ஒரு ப்ராடக்ட் கூட நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ வந்து கூல்ட்ரிங்க்ஸில் கூட நான் பார்த்தேன், அப்படியே கத்தி மாதிரி இருக்கும், மான்ஸ்டர்னு இருக்கும், டெவில்னு இருக்கும். டைரெக்டாக ப்ராடக்ட் நான் அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் போகும்பொழுது அங்கே பார்த்தா அதில் வந்து ஸ்ப்ரேயில் வந்து சாத்தானுடைய பேர் அப்படியே எழுதிருக்கு, சேட்டன் அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு, சேட்டனுடைய ப்ராடக்ட் வந்து ட்ரேடில் வந்துட்டு, மார்க்கெட்டில் வந்துட்டு. ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ பை. நீங்கள் வாங்கும் பொழுது அது எப்படிப்பட்ட பொருள், யாருடைய கம்பெனி ப்ராடக்ட் அதை வெளியே கொண்டு வருது, அதை நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா சேட்டனிக்குள்ள ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணாலே அது மூலமாக கூட வருது. நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்கலாங்க. சேட்டனிக் வேர்ல்டில் உள்ளவங்களே, சாத்தானுடைய உலகத்துக்கு டார்க் வேர்ல்டில் போனவங்களே அதை குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பி கேர்ஃபுல் வாட் யூ பை அண்ட் வாட் ப்ராடக்ட் யூ பிரிங் இன்சைட் த ஹவுஸ். ஹல்லேலூயா. ஸோ இது அக்கல்டிசம் தட் குட் ஈவன் கம் த்ரூ எனி ஆஃப் த திங்ஸ் விச் யூ பி. ஸோ ஏசப்பா வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெபிக்க பழகிக்கொள்ளணும், துதிக்க பழகிக்கொள்ளணும். ஸோ ஆண்டவர் வந்து யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் மத்தியில் வருவார். ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் வந்து ஃபோட்டோவில் கிடையாது. நம்ம ஃபோட்டோ பார்த்து இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம முட்டாள். ஏன்னா அவர் வந்து ஃபோட்டோலெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து ரிசரக்ட் ஆகி பரலோகத்தில் வலது பாரசத்தில் பிதாவின் சமூகத்தில் தான் இருக்கிறார். ஸோ நம்ம ஆவியில் அவரை பார்க்குறோம், தரிசிக்கிறோம், அவர் நம்ம வந்து சந்திக்கிறார். அவர் வந்து பர்சன் லைக் ஃபாதர், பிதாவை போல அவர் வந்து ஒரு சரீரமாக அவருக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு ஆவி கூட கிடையாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆவி. அவர் வந்து மாம்சத்திலே அவர் உயிர் தழுதல் அடைந்து விட்டார். ஸோ அவர் பரலோகத்துக்கு அப்படிதான் இருக்கிறார். ஸோ ஆகவே அவர் வந்து ஃபோட்டோவில் நம்ம நினைக்கிறோம் அப்படியும் கிடையாது. ஹீ இஸ் மோர் ரியல் டு அஸ்.
when we pray, when we cry, when we are in trouble, he comes us and meets us immediately. ஸோ எப்போ அவர் வருவார்னா, நமக்கு எப்போ தேவை இருக்குதோ, எப்போ நம்ம ஜெபிக்கும், எப்போ நம்ம அழும் பொழுது, நம்ம இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவை இருக்குன்னா இன்ஸ்டன்ட்லியாக ஜீசஸ் நம்மக்கிட்ட வருவார். நமக்கு வந்து ஒரு தேவைகள் இருக்குது, அதன் பிரகாரமா நம்ம நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல வருவார். முதல்ல வந்து நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது வந்து தெய்வ வார்த்தையை படிக்கணும். வார்த்தை தான் இயேசுன்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த வார்த்தை படிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்துல வருவார். இங்க நம்ம பார்க்குறோம், வார்த்தை வந்து எப்படின்னா, இந்த தெய்வ வார்த்தையை நம்ம படிக்கும்போது இட் இஸ் அ ஸ்வோர்ட். ஸோ அது வந்து நமக்கு இரு கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6:17 ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தெளிவாக சொல்லப்பட்டிருந்து ஆவியின் பட்டயம். வேர்ட் இஸ் ஸ்வோர்ட். வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸ்வோர்ட். ஜீசஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இங்க பார்க்கறது என்னன்னா, வார்த்தை தான் வந்து பட்டயத்தை போல இருக்குது. ஏன்னா சாத்தானுக்கு அது பட்டயம். சாத்தானை எதிர்த்து நிற்க உங்களிடத்துல வார்த்தை இருக்கணும். சாத்தான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பயப்படுவான், வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆனா நம்ம இங்க பாக்குற ஒரு எக்ஸாம்பிள், ஏசப்பா வந்து 40 நாள் உபவாசம் இருந்து வர்றாரு. பயங்கர பசியோட வர்றாரு. சாத்தான் வந்து எப்பவுமே ஒரு மனுஷனை சோதிக்கும் பொழுது அவன் கரெக்டான நேரத்துல வந்துதான் சோதிப்பான். எப்போ நமக்கு தேவை ஏற்படுது, பலவீனமா நம்ம இருக்கும் பொழுது சாத்தான் நம்ம கிட்ட வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும். ஹி நோஸ் அவர் வீக்னஸ். நம்ம பலவீனம் அவனுக்கு தெரியும். ஸோ அந்த பலவீன நேரத்துல வந்துதான் அவன் நம்மளை சோதிப்பான். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சாத்தான் நம்மளை சோதிக்க முடியாது. அதே போலதான் ஏசப்பா கிட்டையும் சாத்தான் அப்படிதான் பண்றான். ஸோ சாத்தானால் ஆவிக்குள்ளாகவே இவர் 40 நாளுக்கு பிறகு சாத்தானால வனாந்தரத்து அழைத்து செல்லப்படுறார். அங்க வந்து சாத்தான் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்றான். இந்த கல்லை, நீங்க தேவனுடைய குமாரனா இருப்பீர்கள்னா இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்கள் என்று சொல்றான். ஸோ ஏசப்பா சொல்றாரு, பிரதியுத்தரமாக அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று தெளிவாக வார்த்தை அடிக்கிறார். இங்க பாருங்க, சாத்தான் வந்து எளிதாக விடவில்லை. அவனும் தேவ வார்த்தை தான் சொல்றான். ஏசப்பாவும் அவனுக்கு பிரதியுத்தரமாக தேவ வார்த்தை தான் பதில் கொடுக்குறாரு. ரெண்டாவது அட்டெம்ப்ட் பண்ணி என்ன சொல்றான் பாருங்க, தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் நீர் இங்கிருந்து தாளே குதியும், தேவதூதர்கள் அனுப்பப்பட்டு உமது கால் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி வசனத்துல இப்படி எழுதி இருக்குதே அப்படின்னு சொல்லி சாத்தான் பயங்கரமாக தெளிவாக சொல்றான். ஸோ பிகாஸ் த டெவில் ஆல்சோ கிளவர் அண்ட் ஹி நோஸ். அவன் என்ன சொல்றான்னா, இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்குதே, இப்படி எழுதி இருக்குது. அப்போ சாத்தானுக்கு தெரியுது பைபிள்ல என்னென்ன வசனம் எழுதி இருக்குது, அவனும் அடிக்கிறான். மூணாவது அட்டெம்ப்ட் பண்றான். சரி, இது ஒன்றும் வேலைக்காகலன்னு சொல்லி என்ன பண்றான்னா, மலைக்கு மேல கொண்டு போய் எல்லா மகிமையை காண்பித்து, இந்த மகிமையெல்லாம் காட்டும் பொழுது அங்க சொல்றான், நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஸோ அப்பாலே போ சாத்தானே, வேர்டு ஏசப்பா பயன்படுத்துறார், அப்பாலே போ சாத்தானே. தேவனை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது என்றும் எழுதியிருக்குதுன்னு சொல்லி சாத்தானை அதட்டுறார், ரெபியூக் பண்றாரு. யூ ஷால் வர்ஷிப் ஒன்லி த லார்ட் காட் அப்படி சொல்லி இந்த பிசாசை என்ன பண்றாருன்னா அதட்டுறாரு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. ஸோ ஹியர் ரெண்டு காரியம். ஒன்று வந்து சாத்தானை அதட்டுறாரு, ரெண்டாவது தேவ வார்த்தையை பயன்படுத்துறாரு. சாத்தானும் எளிதாக விட்டு விலகவில்லை. ஆனா 2 முறை 3 முறை அட்டம் பண்றான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோம். சாத்தானுடைய அட்டாக் வரும் பொழுது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். இவ்வளவுதான் ஆண்டவர், என்னால முடியலன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடுறோம். அதுவும் நம்ம பயம் அதிகமாக நமக்குள்ளாக இருக்குது. நம்ம மறுபடியும் எழும்பி அந்த ஃபெய்த்தில் வந்து சாத்தானை அட்டாக் பண்ணணும். அது நமக்கு தெரியணும். தேவ வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். ஒரு தடவை பரவாயில்ல, விழுந்தாலும் மறுபடியும் நான் எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்லி சாத்தானை நல்லா குத்தணும்னா, நீங்க எப்படி குத்தணும்னா இந்த தெய்வ வார்த்தையை சொல்லி தான் குத்தணும்.
சாத்தா விட்டு விலகிப்போம். அவனும் ட்ரை பண்ணுவான் 1 டைம் 2 டைம், அதுக்கப்புறம் அவனால நிற்க முடியாது. ஸோ தட்ஸ் வாட் ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்ல விரும்புகிறார். சாத்தானை நம்ம எதிர்கொள்ளலாம், மேற்கொள்ளலாம், நீங்கள் அவனை ஆதிக்கம் செலுத்தலாம். நம்ம வாழ்க்கையில இருந்து சாத்தானின் கிரியைகளை எளிதாக முறியடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல வந்து சாத்தானுடைய ஆக்கிரமிப்பை நீங்க பார்க்க முடியும். ஸோ அதுல இருந்து நம்ம மேற்கொள்ளணும்னா தேவ வார்த்தை நமக்குள்ளாக இருக்கணும். அதிகமாக அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும் பொழுதும் சாத்தான் விட்டு விலகி ஓடுவான். அனுதினமும் நம்ம தேவ வார்த்தையில படித்து கொண்டே இருக்கணும். அதுவும் என்ன நடக்குதுன்னா, when we read scripture, நம்ம அதிகமாக வார்த்தை வாசிக்கும் பொழுது, தேவ வார்த்தை நீங்க அதிகமாக படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக விசுவாசம் அதிகரிக்கும். அதனால தான் மறுபடியும் மறுபடியும் தேவ வார்த்தையை கேட்கணும், தேவ செய்தியை கேட்கணும், தேவ பாடல்களை கேட்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ நீங்க அதிகமாக வார்த்தைக்குள்ளாகவே இருக்கணும். ஸோ ப்ரேயர் டைம், வேர்ட் ஆஃப் காட் எவ்ரிடே ரூட்டீனாக இருக்கணும். ஒரு நாள் விட்டு போனாலே உள்ள சாத்தான் புகுந்துருவான். பட் இந்த வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கரா மாறுவீங்க, பலசாலியாக மாறுவீங்க. பிசாசை பார்த்து பயப்பட மாட்டீங்க, பிசாசை நீங்க துரத்துவீங்க. ஸோ உங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நமக்கு வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்டபடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஸோ போராட்டம் உங்களுக்கு இருக்கும் பொழுது விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா நீங்க போராட முடியாது. ஸோ ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக சாத்தானை எளிதாக கீழே தள்ள முடியும். அண்ட் சாத்தான் வந்து நம்மிடம் போராடி ஜெயிக்க முடியாது. எப்போ நம்ம விசுவாசம் அதிகமாக நமக்குள்ளாக இருக்கும் பொழுது. ஸோ நமக்கு அந்த ஹேபிட்ல நம்ம டெவலப் பண்ணணும். ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளாக ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்தால் அதை கழுவுங்க, என்னை பரிபூர்ண சொஸ்தமாக்குங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். பலவீனமா இருக்கிறீங்க, நீங்க நிறைய பேர் இருக்கீங்க பலவீனமா. ஸோ அது நமக்கு எதனால அந்த பலவீனம் வருதுன்னு தெரியாது. முதல்ல நம்ம பாவத்து நிமித்தம் வரலாம், சாபத்து நிமித்தம் வரலாம். ஸோ பல கோணங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் நமக்கு எதற்காக நமக்கு இப்படி நோய்கள் வந்திருக்குதுன்னு. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை விட்டு பிடிப்பாரா இருக்கும், இல்லை ஆண்டவரே நமக்கு நோய் அனுப்பலாமா இருக்கும், இல்லாட்டி சாத்தான் மூலமா வருமா இருக்கும், சோதனைக்குள்ளாக நம்ம இருக்கலாம், இல்லை சாபங்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் முறியடிக்கணும்னா முதல்ல நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, கழுவுங்க, எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு ஹீல் பண்ணுங்கன்னு டெய்லி கேட்கணும் ப்ரேயர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கேட்கக்கூடாது. நான் போய் நின்னா எனக்கு அப்போவே அற்புதம் கிடைக்கணும், அடையாளம் கிடைக்கணும், ஹீலிங் நடக்கணும், மிராக்கல் நடக்கணும். இப்படி நான் ஒரு சிலர் வந்து போகிறதுனால தான் என்ன நடக்குதுன்னா அங்கே ஹீலிங் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல அந்த ஹீலிங், உங்களுக்கு அந்த டெலிவரன்ஸ் வேணும், பிசாசு தொல்லையிலிருந்து விடுதலை வேணும், உங்களுக்கு மாறணும். அப்படின்னா நீங்களும் அனுதினமும் அட்லீஸ்ட் உங்களால் படிக்க முடியல சுச்சுவேஷன் இருந்தால் கூட உட்காந்து பைபிள் ரீட் பண்ணி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்பா காட் நோஸ் யுவர் பெயின். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவருக்கு தெரியாத என் பிரச்சனை என்னன்னு. ஸோ அவரே எனக்கு எளிதாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஒய் ஷுட் ஐ ஆஸ்க்? இதுதான் நமக்கு வந்து பிசாசு முதல்ல போடுற தடை. எப்படின்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனையில நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு தெரியும், ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் God is waiting that my son and daughter should come and ask me. தேவன் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். நீங்க எப்போ ஆண்டவர்கிட்ட டர்ன் பேக் ஆகி தேவனே எனக்கு இதற்கு பதிலை கொடுங்கன்னு சொல்லி கேட்க வரைக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். ஸோ நம்ம ஃபெய்த் மூவ் ஆகும் பொழுதுதான், பிகாஸ் ஹெவன் ஆப்ரேட்ஸ் த்ரூ ஃபெய்த். ஹெவனும் அப்படிதான். பரலோக ராஜ்யத்திலே நம்ம இங்க விசுவாசித்தாதான் அங்கேயும் தேவன் தன்னுடைய கரத்தை அசைத்து அவர் நமக்கு பதிலை கொடுக்க முடியும். நம்ம விசுவாசம் இல்லைன்னா அவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், விசுவாசம் நமக்குள்ளாக அதிகமாக இருக்கணும். டீமன் கான்ட் அட்டாக் யூ வென் யூ ஹேவ் ஃபெய்த். ஆப்வியஸ்லி 2 முறை 3 முறை சாத்தா வந்து உங்களை சோதிக்க வாய்ப்பு உண்டு. ஆனா விசுவாசத்தை நீங்க விடலைன்னா, தேவன் மேல இருக்க விசுவாச நம்பிக்கை நீங்க விடலைன்னா, பிசாசு வந்து உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நீங்க ஃபெய்த்ல க்ரோ ஆகும்போது என்ன ஆகுது, நீங்க வந்து யூ ஆர் வின்னிங் த ஹார்ட் ஆஃப், அண்ட் யூ கேன் ஹெல்ப், God can help you only when you have faith. எபேசியர் 6:16 பொல்லாங்கன் ஏயும் அக்கினி யாய்
திறங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்படின்னா, இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் டேக் அப் த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும்? பொல்லாங்கன்னா யாரு? பிசாசு. அந்த பொல்லாங்கன் ஏயும் அக்கினி, அதை எல்லாமே முறியடிக்க அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் உங்க விசுவாசத்தின் கேடகம். அதை பிடித்து கொண்டு நிக்கணும்னு தேவன் சொல்றார். அப்ப எப்பவுமே நம்ம விசுவாசத்தை தரித்தவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சோ நம்ம விசுவாசத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா சாத்தானை ஜெயிப்பது கடினம். ஏன்னா சாத்தாங்க ஜெயம் பெறுவான். நம்ம எப்போ விசுவாசத்துல இருந்து போயிடும். நம்ம பார்க்குறோம், என்னடா இந்த வருஷம் நம்ம ஜெபிச்சோம் பதில் கிடைக்கல, அடுத்த வருஷம் ஜெபிச்சோம் பதில் கிடைக்கல, இல்லை மாதங்கள் வருடங்கள் கழிந்து போது நமக்கு பதிலே கிடைக்கல. அதே நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். என்னடா நம்ம ஜெபிக்கிறோம் ஒண்ணுமே ஆகலையே, சரி போக வேண்டாம், பைபிள் எடுக்க வேண்டாம், ப்ரேயர் பண்ண வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம், தேட வேண்டாம் அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் கடவுளை விட்டு பின் வாங்கி போகும் பொழுது சாத்தான் ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா. And Satan returns and torments us. மறுபடியும் அவன் திரும்பி வந்து நம்மள என்ன பண்றான்னா நம்மை துன்பப்படுத்துகிறான், ஆதிக்கம் செலுத்துகிறான், நம்மை ஆளுகை செய்கிறான். நம்ம அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறோம். அதனாலதான் நம்ம பாவத்துக்கு அடிமை ஆகிடுறோம். நிறைய பாவத்தை செய்யறோம். துணிகரமான பாவங்கள் நமக்குள்ளாக வந்து அட்டகாசம் பண்ணும். அந்த பாவங்கள் ஒரு பயம் இல்லை, கண்ணுல ஒரு பயம் இல்லை, நமக்கு ஒரு பயம் இருக்காது. ஏன்னா உள்ள இருக்கிறவன் பிசாசு. அந்த பிசாசு இருக்கும் பொழுது ஒரு பயம் இருக்காது. பாவம் செய்வதற்கு பயம் இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. சோ பாவத்தை துணிகரமாக செய்வதற்கும் பிசாசு தான் தூண்டுவிக்கிறான். அதுதான் நம்ம பார்த்தோம், நரகத்தின் 7 அதிபதிகள், பிசாசின் அதிபதிகள். ஹல்லேலூயா. பொல்லாத கொடிய பிசாசுகள். சோ இதுல நம்ம பார்க்கிறோம் தேவ வார்த்தை ஒண்ணு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். We should have that communication and fellowship with the Holy Spirit. இப்போ வந்து பிசாசு வந்து பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருந்தோம்னா பிசாசு எளிதாக நம்ம சேஸ் பண்ண முடியும், துரத்த முடியும், ஓடி போயிடும். ஜெபத்திலே வல்லமை இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்போது அவனே பயந்து ஓடுவான். நான் நிறைய இதை பார்த்துருக்கேங்க. ஆகவே நம்ம வந்து பரிசுத்த ஆவியில நம்ம நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கணும். அந்த கன்ஃபியூஷன்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், பரிசுத்த ஆவியை நம்ம வாழ்க்கையில அனுதினமும் எவ்ரிடே நம்ம அழைக்கணும். என்னை வந்து நிரப்புங்க ஆவியானவரே, என்னுடைய கேரக்டரை மாற்றுங்க, மேக் மீ ஹம்பிள், என்னை வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டரை மாற்றுங்க, எனக்குள்ளாக வந்து கெட்ட பழக்க வழக்கத்திலேருந்து அதை எல்லாமே சுட்டெரித்து போடுங்க, எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எவ்ரிடே யூ ஷுட் ட்ரை. நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, தன்னால் வந்து அப்படி ஒரு உங்களுக்கு வந்து ஆன் த ஸ்பாட்டில் ஒரு மிராக்கல் நடக்கணும். அப்படி நம்ம எதிர்பார்த்தா எப்படி முடியவே முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட ஃபெலோஷிப் இருக்கணும். பரிசுத்த ஆவிகிட்ட நம்ம கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்துலேருந்து அனுப்பப்பட்டவர், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார், உதவி செய்கிறார், சபைகளுக்கு உதவி செய்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு வழி நடத்துகிறார். நமக்கு நாளைக்கு என்ன தேவை அது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நம்ம செவையான வழியில நடத்துறாங்க. ஒருவேளை நம்ம ட்ராக் தவறா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் ஆவியானவர் நமக்கு சரியான வழியில நடத்துவார். பட் when you trust Holy Spirit. ஸோ ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது அவரே நம்ம வாழ்க்கையை அப்படியே சுத்திகரித்து அப்படியே மாற்றி போடுவார். உங்களுக்கு அந்த பாவ வாழ்க்கை, பாவ இச்சை, பாவ பழக்க வழக்கத்துக்கு நீங்க அடிமையாக இருக்கவே முடியாது. நீங்க அடிமையே ஆக மாட்டீங்க இஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன். பட் அதுக்கு எவ்ரிடே ப்ரேயர் வேணும். ஆவியானவர் இருக்கிறார், ரைட். ஆனா ஒரு நாள் ப்ரேயர் விட்டா கூட இட்ஸ் மோர் ரிஸ்கி, டேஞ்சரஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் ரியல். அதுதான் நம்ம ப்ரேயர்ல இருக்கும் பொழுது பிசாசு நம்மை எதுவும் செய்ய முடியாது. ஸோ அனுதினமும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு ஒரு உகுந்த பாத்திரமாக மாறுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்குற ஆண்டவர் வந்து நம்ம தேவனுக்கு தகுந்த உகுந்த பாத்திரமாக நம்ம மாறும் பொழுது he is operating on us. அவர் நமக்கு கேட்குறதெல்லாம், நம்ம கேட்குற எல்லா கிஃப்டை நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது அவர் நமக்கு என்ன கிஃப்ட் தரணுமோ அதை தருவார். ஸோ நம்ம கேட்கிறத ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மற்ற 7:9 நம்ம பார்க்கும்போது, உங்களில் எந்த மனுஷனாலும்
தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மனுஷனானாலும், தன்னிடத்தில் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, நீங்க அப்பத்தை கேட்டா உங்க உலகத்துல உள்ள அப்பா இருந்தா கல்லை கொடுப்பாரா சாப்பிடுன்னு சொல்லி இல்லை. மீன் கேட்டா பாம்பு கொடுப்பாரா இல்லை. எவ்வளோ துன்மார்க்கனாக உங்கள் பிதாக்கள் இருந்தாலும் கூட நல்லதுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல பரலோகத்துல இருக்க பிதா அவர்கிட்ட நம்ம ஜெபத்துல என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை அப்படியே அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவியை பெறுவதற்கு நீங்க கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் தேவையே கிடையாது. ப்ராக்டிஸ் இன் டங், ப்ராக்டிஸ் இன் திஸ், ஜம்ப், இதெல்லாம் பண்றது தேவையே கிடையாது. Automatically the Spirit of the Lord will come and fill you. He is available all the time. The need is that we have to go and surrender ourselves to God. So ஷார்ட்கட் மெத்தட் எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் டோன்ட் சம் பீப்புள் ஜஸ்ட் ப்ரெஷரைஸ் அதர் பீப்புள். ஹோலி ஸ்பிரிட் ஃபோர்ஸிங், இதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. த மூவ் ஆஃப் காட் வில் டேக் ஆட்டோமேட்டிக்லி கம்ப்ளீட்லி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஆவியானவர் அசைவாடுதல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கிஃப்டை கொடுப்பாரு. ஸோ that could not be hindered by any human being. ரெண்டாவது ஆவியானவரை ஆவியானவருடைய அசைவாடுதல எதெல்லாம் தடுக்கும்னா அக்ரஷன், ஆக்கிரமிப்பு, பேக் பைட்டிங், புறம் பேசுதல், கிரிட்டிசிசம், திறனாய்வு, டாமினேட்டிங் அதர்ஸ், மற்றவர்களே அதிகமாக குறை சொல்லி அவங்கள டாமினேட் பண்ணுறது, அவங்கள கீழே மட்டம் தட்டி பேசுறது, ஹராசிங் அதர்ஸ் ஃபிசிக்கலி ஆர் வேர்பலி. நான் தான் பெரிய ஆள், இவங்கெல்லாம் கீழே, டவுனு அப்படின்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். மற்றவர்களே டாமினேட் பண்ணும் பொழுது ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ளே வரமாட்டார். முதல்ல கடினமான இருதயத்துக்குள்ள வரமாட்டார். துன்மார்க்கமா இருந்தா வரமாட்டார். கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தையை நீங்க இச்சையிலே இருந்தீங்கன்னா எப்படி ஆவியானவர் வருவார்? வரவே மாட்டார். அங்க அசுத்தாவி தான் உள்ளாகும். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அங்க அசைவாடுதல், அவருடைய அசைவாடுதல அதிகமாக நீங்க காண முடியும். ஸோ இதுக்கு தேவை ஜெபம். நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கணும், முதல்ல எப்படி நீங்க கோயிங் டு ப்ரே. ஸோ எப்படி டைமை ஷெடியூல் பண்ணணும், நீங்க எப்படி ஷெடியூல் பண்ண போறீங்க உங்க டைமை, அதை நீங்க டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கு நீங்க டிசைட் பண்ணணும். டைம் யாருக்கும் இருக்காது. இன்னைக்குள்ள காலத்துல டைம் யாருக்கும் கிடையாது. டைம் இருந்தாலும் நோய் வாய்ப்பட்டு நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். ஸோ பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நான் நல்லாதான் ஆண்டவரது, பட் நல்லா இல்லாத சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் ஆண்டவரை தேட பழகி கொள்ளுங்க. ஸோ டைம் கிடையாது இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில். டைமை நம்ம தான் எடுக்கணும். ஜெபம் பண்ணால் டைம் நல்லா நம்ம தான் எடுக்கணும். சவுத் கொரியாவில் பால் யோங்-சு அழகாக அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. எப்படி ஜெபம் பண்ணி காலையில் ஜாபுக்கு போகிறவங்க ராத்திரி போய் காத்திருப்பாங்க. ராத்திரி வேலைக்கு போகிறவங்க காலையில் வருவாங்க, காலையில் வேலைக்கு போகிறவங்க ராத்திரி வருவாங்க. ஸோ அப்படி அல்டர்னேட்டாக ஜெபத்துக்கு கலந்து கொள்ளுவாங்க. பிலீவர்ஸே அந்த ஆர்வமாக பங்கு பெறுறாங்க. அவங்களே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் வேணும்னு சொல்லி. ஆனால் நம்ம இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? காலையில் எந்திரிச்சு நல்ல இட்லியோட சாப்பிடு, காலையிலுயா மத்தியானம் நல்ல ஒரு பிரியாணி பிளேட்டு, ராத்திரி கடவுளை தேடும், ஆண்டவரே காலையில் நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன், தந்த உணவுக்காக நன்றின்னு சொல்லி காலையிலுயா. இப்படி இருந்தால் எப்படி கடவுள் வருவார்? சாப்பாடு 3 வேளையும் வேணும், ஆனால் கடவுளையும் தேடுவீங்க. எப்படி நடக்கும்? யூ ஹாவ் டு ஸ்கிப் அ மீல். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சாப்பாடு வேணும், நமக்கு வேணும், ஹெல்த்தியாக இருக்கணும். டயட் யூ நீட். குட் டயட்டீஷியன்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டயட்லாம் சொல்லுவோம். ஸோ யூ நீட் எவ்ரி திங் ஃபார் யுவர் பாடி. பட் அட் த சேம் மூமெண்ட் நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். முதல்ல டெடிகேட் பண்ணணும். ஆண்டவரே காலையில நான் சாப்பிட மாட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா நான் சாப்பிட்றேன்.
பண்ணி பாருங்க, உங்க ப்ரேயர் லைஃப் நல்லா இருக்கும். நான் உங்களை காலையில இருந்து சாயந்தரம் வரை பட்னியா இருங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. பட் முதல்ல ஆண்டவருக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்க நாட் நல்லா போகும். ஆண்டவர் உங்களை இன்னும் வழி நடத்த முடியும். ஸோ அந்த ஷெடியூல் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அந்த டைமை. ஸோ முதல் நாள் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 1 hour 2 hour half an hour இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் தட் கண்டினியூஸ் டு நெக்ஸ்ட் டே. கான்சிக்வென்ட்லி நீங்கள் வந்து ப்ரே ஒன் ஆஃப்டர் தி அதர் டே. ஸோ இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தொடுவார், உங்களை முழுவதுமாக அவர் மாற்றுவார், அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நான் பாருங்க, ஒருத்தர் வந்து ஆண்டவருக்குள்ளாக போகும் பொழுது அவங்களுக்கு யாரும் டீச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருடைய ஆவி பெற்று, பரிசுத்தாவியை பெற்று, அதுவும் தேவன் நேர வந்து அந்த மனிதர்கள்ட்ட சஞ்சரிக்கும் பொழுது, ஃபெல்லோஷிப் பண்ணும் பொழுது, இஃப் வி ஹாவ் அ ஃபெல்லோஷிப் வித் காட், தென் நோ நீட் ஃபார் எனி ஹியூமன் பீங் டு டீச் அஸ். எந்த மனுஷன் நமக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஜீசஸ் நமக்கு பெஸ்ட் டீச்சர். ஹி வில் டீச் யூ, கைட் யூ இன் த பெட்டர் வே. நான் அதை பிலீவ் பண்றேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஹரி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ப்ரேயர் பண்றதுக்கு தடை வர்ற காரணம் வந்து ஹரி நம்ம வாழ்க்கையில. இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் ஐ டோன்ட் நோ அபவுட் மச் மோர் அபவுட் தம், பட் ஹரி, எனக்கு உடனே ப்ரேயருக்கு பதில் வேணும். மனுஷனுக்கு அப்படிதான், ரொம்ப ஹரி. இப்போவே நான் ஜெபிச்சேன், இப்போவே எனக்கு பதில் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஆன்சர் யூ வாண்ட். பரலோகத்துல கூட இது மனுஷனுடைய சுபாவம், இயல்பான ஒரு சுபாவம். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறோம் உடனே பதில் கிடைச்சா நல்லது. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது மனுஷனுடைய சுபாவம். பரலோகத்துல நம்ம பார்க்கும் பொழுது 5வது முத்திரை உடைக்கும் பொழுது, 6வது வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 5வது முத்திரை உடைக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், பலிபீடத்துக்கு கீழே மார்டீர், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள் அங்க ஹரியில இருக்க மாதிரி இருக்குது. கேட்குறாங்க, ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்காக பூமியில பழி வாங்குவீங்க, நியாயம் விசாரிப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வெண் வஸ்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, பொறுமையா இருங்க, இன்னும் உங்களை போல இன்னும் உங்க சகோதரர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கப்பட்டு பலிபீடத்துல சேர்க்கப்படும் வரைக்கும் நீங்க அமைதியாக பொறுமையாக காத்துருங்க. இப்போ அங்கே ஹரியை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம மனுஷனுடைய டெண்டன்சி என்னன்னா, ஹரி நமக்கு இருக்குது. பட் பேஷன்ஸ் வந்து தான் காட்ஸ் ஆன்சர். பேஷன்ஸாக இருக்கணும், காத்து இருக்கணும், ஜபம் பண்ணிக்கிட்டே காத்திருக்கணும். நிச்சயமாக ஒரு நாள் நீங்க ஆண்டவரை தரிசிப்பீங்க. இந்த ஹரியை பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு சம்பவம் நிகழ்து. கொஞ்சம் ரொம்ப வருஷத்துல இருந்து நான் வந்து எப்போ ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணும்போது, என்னுடைய பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க 2 பேரும். ஸோ அவங்க கூட்டிட்டு வர்ற வேலை தான். மெசேஜஸ் கொடுக்கும்போது, ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது பிள்ளைகளை நான் கொண்டுட்டு போவேன். ஸோ கொண்டுட்டு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது, ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் வந்து என்னுடைய பையன் என்ன பண்ணுறான், சின்னவன் வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து டீயை வைக்கிறான், காஃபியை வைக்கும் பொழுது எனக்கும் வேணுங்கிறான். அவனுக்கு சின்ன வயசில் அப்படிதான், சீக்கிரம் வேணும் அவனுக்கு. அப்போ அவனுடைய சுபாவம் என்னன்னா, வாயில ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பான், இன்னொரு சாக்லேட் காட்டினா அதை துப்பிட்டு இது வேணும்பா. அப்படி அவனுடைய சுபாவம். ஸோ அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, பெரியவன் வந்து வாங்கி சைடில் உட்காந்துட்டான், இவன் வந்து காலில் அதை ஊற்றின உடனே அப்படியே என் கண்ணு முன்னாடி அந்த காலில் தொடையிலேருந்து அந்த தோல் அப்படியே உரியுது. அப்போ நான் ரொம்பவும் பயந்துட்டேன், ஐயோ இது என்ன நடக்குது ஐயோ அப்படின்னு சொல்லி. அப்போ வண்டியில வந்து டிராவல் பண்ற ஒரு மனுஷன் சொன்னாரு, என்ன பண்ணோம்னா, டூத் பேஸ்ட் இருக்கா உங்ககிட்ட, மெடிசன் இருக்கா, இல்லை நான் கொண்டுட்டு வரல. ஸோ டூத் பேஸ்ட் ஏதாவது இருக்குதா, அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அதை அப்ளை பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலில் போனால் அப்புறமாக பெரிய லேசாகவே ஒரு காயப்பட்டாலோ பேர்ன் ஆனாலே நமக்கு அது பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி ஒன்றும் ஆகாதபடிக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் பாதுகாத்தார். ஆனால் அவனுக்கு அவசரம். ஸோ அதனால தான் வி ஷுட் நாட் பி ஹரி. மக்களுக்கு என்னென்னா, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவைகள் இருக்குது, பட் இப்போவே நமக்கு வேணும், வீடு வேணும், வண்டி வேணும், பங்களா வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். பட் காட் டீச்சஸ் அஸ் அ பேஷன். நமக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் ஜெபிக்கலாம். பட் வந்து அது இன்ஸ்டன்ட்லி வேணும், ஹரி பண்ணுறது அது வந்து நல்லா வந்து முடியாது அந்த காரியங்கள் எல்லாம். ஸோ பேஷண்ட்டாக இருக்கிறது தான் தேவனுடைய நமக்கு என்ன டீச்சிங்ஸ், அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறது அதுதான்.
ஸ்லோலி ஸ்லோலி, மெல்ல மெல்ல ஆண்டவர் நமக்கு கிரியை நமக்கு தெரிய வரும். ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவி அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று. அப்படி நமக்கு பழக ஆகும்போது, ப்ரேயர் பண்ணும்போது, தென் ஸ்லோலி ஸ்லோலி காட் வில் மூவ் அண்ட் தட் வில் பிகம் ஃபாஸ்டர் ஆல்சோ பை ஆர் ப்ரேயர்ஸ். ஒரு பாஸ்டர் அதுதான் ஒரு முறை சொன்னார், 4 மணி நேரம் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஸோ இந்த பாஸ்டர் வந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். 4 மணி நேரம் ஆச்சு, டெய்லி உட்காந்து முட்டி போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ரொம்ப அவருக்கு வெக்ஸ் ஆகி போச்சு, என்னடா நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சது, இவ்வளோதான் ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா ஆண்டவரே, எனக்கு தொடுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல எப்படி உங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த நிமிஷமே எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து அவர் அவ்வளோ பயங்கரமாக டச் பண்ணி அந்த இடமே தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டது என்று அவர் சொன்னார். ஸோ when we say we are not able, God will say I will now take. அதுதான் என்னால் இன்னுமே நினைத்து பார்க்குறேன். நான் பேதுரு வந்து ராத்திரி முழுவதும் அந்த வலையை போட்டு மீன் பிடிக்கிறாரு, பிரயாசப்படுறாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. ஆனால் பகலில் ஆண்டவர் சொல்கிறாரு, போடு கரையில் வந்து இன்ன வரைக்கும் யாருமே மீனை பிடிச்சதில்ல, கரையில் போடு வலையை அப்படின்னு சொல்கிறார். கரையில் போடுறாரு, என்ன மீன் அதிகமாக மீன்களை பிடிக்கிறார். ஸோ when we say no, God will say I will, I can do it. ஸோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்பா தகப்பன் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பலவீனம், நோய்கள், பல பாதிப்புகள் இருந்தாலும் தகப்பன் ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சாத்தானை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுங்க, துரத்துகிற அதிகாரத்தை கொடுங்க. அப்பா தகப்பனே, ஜெயம் கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுங்க, நோயை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுங்க, ஜெபத்தை அதிகரிக்கிற அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அதிகமாக ஜெபிக்கிற அந்த வாஞ்சையின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, குடும்பங்களுக்கு ஜெபம் தேவை இந்த காலகட்டத்தில். அப்பா தகப்பனே, அதை நீங்க ஏவுதல் கொடுங்க. குடும்பத்துல ஒவ்வொருவரையும் தொட்டு அப்பா தகப்பனே, தேவனை தேடுகிற அந்த விசுவாசத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. வார்த்தையை பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க தகப்பன் ஆண்டவரே, அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, இதுவரைக்கும் எனக்கு படிப்புக்கு உதவி கிடைக்கல, இதுவரைக்கும் எனக்கு வந்து ஃபினான்ஷியலியா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல, இன்னும் நான் கடத்துல இருக்கிறேன், அதிகமான கடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்களை சந்திங்க இந்த நேரத்தில். அப்பா தகப்பனே, ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க மத்தியில நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷமே தகப்பன் ஆண்டவர், நீர் அவர்கள் மத்தியில இறங்கி அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Meet all their needs, open the doors, O Lord, from every corners. எல்லா இடங்களிலும் இருந்து ஆண்டவரே வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காரியங்கள் ஜெயமாக வாய்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவதூதர்களை அனுப்பி இவர்களுடைய தேவைகளை சந்திக்க அப்பா தகப்பனே, நீர் அவர்களை அனுப்பி அவர்கள் போராட்டத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. பலவீனம், நோய், காய்ச்சல், பலவீனம், சளி, இருமல், அஸ்தமா, வீசிங், அப்பா தகப்பன் ஆண்டவரே, டியூபர்குலோசிஸ், அப்பா தகப்பனே, இந்த நோய்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. யாரெல்லாம் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு பெரிய விடுதலை கொடுங்க. என்னும் ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறவங்க, எந்திக்க முடியல, நடக்க முடியல, அவர்களுக்கு பலத்தை கொடுப்பீராக தகப்பன் ஆண்டவரே. பிள்ளை இல்லாதவர்களுக்கு, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் அந்த கருவில் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை வையும் தகப்பன் ஆண்டவரே. அவர்களுக்கு குழந்தையை கொடுங்க ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஃபாதர், டச் அண்ட் பிளஸ் த womb in the name of Jesus. அப்பா தகப்பன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பெட் ரிடனாக இருக்கிறவங்க, அப்பா தகப்பனே, ஹார்ட் கண்டிஷனில் இருக்கிற நோய்கள் ஆண்டவரே, பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற நோய்கள், ஹார்ட் பலவீனமாக இருக்கிறவங்க, அந்த பேஸ் மேக்கரை வச்சிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதே ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு பெரிய ஆண்டவரே ஹீலிங்கை கொடுங்க, கட்டளை எடுங்க ஆண்டவரே. கிட்னி இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு
ஹீலிங் கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சுகரால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பெரிய ஹீலிங்கை கொடுங்க ஆண்டவரே. அந்த நோயே இல்லாதபடி ஆக்குங்க ஆண்டவரே சப்பா. அப்பா தகப்பன் ஆண்டவரே, அதுவும் தைராய்டால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தைராய்டிசமை ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. கண் பார்வை பலவீனமா இருக்கிறவர்களை இப்பொழுதே தொட்டு ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல பார்வை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, நடக்கவே முடியல அப்பா தகப்பனே, அவங்களுக்கு நல்ல நடக்க அப்பா தகப்பனே பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மீது உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கட்டும். அப்பா தகப்பனே, நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர், சுகத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.